بسم الله الرحمن الرحيم. Wake up from your sleeping, say Bismillah as you rise. Wake up from your dreaming, make wudu and rub your eyes. As the darkness turns into the dawn, pray Fajr to Allah. As the moon cracks into daylight, sing Hayya ala Salah. Allahu Akbar, Allahu Ahad. La ilaha illallah, Hayya ala Salah. The burning sun begins to fall the second time we pray. We turn our faces and our thoughts the middle of the day. Food, it keeps our bodies strong, a blessing from Allah. Ibadat feeds our spirit, sing Hayya alal Falah. Allahu Akbar, Allahu Ahad. La ilaha illallah, Hayya alal Falah. Some of us, we race with time, we always lose the run. For time is always keeping with the passing of the sun. But we'll be straight upon our way if we bow to pray throughout the day, taking time for Asr from our afternoon of play. Allahu Akbar, Allahu Ahad, La ilaha illallah. இப்போது சகோதரர் அடுத்த நிகழ்ச்சி நடக்கும். அதுக்கு முன்னால் அப்படி ஒரு 3 minutes, ஒரு 3 நிமிஷம். அதாவது ஒரு முக்கியமான செய்தி, நம்ம பல இடத்துல சொல்லிட்டோம் இதை. அதனால் கேட்ட சகோதரர்கள் என்ன புளிச்சு போச்சுன்னு நினைக்காதீங்க, தெரியாத சகோதரர் நிறைய இருப்பாங்க, அதுக்காக சொல்கிறோம். அதாவது நாம் இன்றைக்கு சகோதரர்களே பெரும்பாலும் நாங்கள் எல்லாருமே இந்த குர்ஆன் ஓதுவது ஆராய்வது என்ற விஷயத்தில் ரொம்பவும் என்ன செஞ்சிட்டோம், தூரமாகி போயிட்டோம். இது நாம் ஏற்றோமோ மறுத்தோமோ அப்படித்தான் நிலைமை இருக்குது, விளங்கிச்சா? ரொம்ப தூரமாகி போயிட்டோம். அதனால் இந்த குர்ஆனோடு நம்ம நெருக்கமாக ஆகுவதற்காக அடிக்கடி இந்த குர்ஆனை ஓதி அதனுடைய லாபத்தை நாம் பெறுவதற்காக, என்ன லாபம் எங்களுக்கு கிடைக்கும்? குர்ஆன் ஓதணும்டா என்ன கிடைக்கும் லாபம்? என்ன கிடைக்கும்? துனியாட லாபத்தெல்லாம் விடுங்க, நாளை மறுமையில் இந்த குர்ஆன் என்ன செய்யும்? நம்மளுக்காக அல்லாஹ் இடத்துல சிபாரிசு செய்யும். சகோதரர்களே, ஒரு வருடத்தில் 5 குர்ஆன்களை மிக இலகுவாக ஓதி முடிக்கலாம். ஒரு வருஷத்தில் 5 குர்ஆன்களை மிக இலகுவாக, உணராம தெரியாம பெரிய சிரமமே எடுத்துக்கொள்ளாம ஓதி முடிக்கலாம். இப்போ யார்கிட்ட கேள்வி கேட்டாலும் வருஷத்தில் எத்தனை முறைங்க நீங்க குர்ஆன் ஓதுவீங்கன்னு கேட்டா, ஒரு முறை ரமதான்ல, 2வது முறை மொத்த வருஷத்துக்கும் 2 முறை என்ன முடிச்சிருவாங்களாம். சில சகோதரர்கிட்ட கேட்டா இல்ல, அப்படி ஒரு கணக்கொண்டு இல்ல, கிடைக்கிற நேரம் என்ன நம்ம ஓதுறது தான். இன்னும் ஆச்சரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சில சகோதரர்கிட்ட கேட்கும் போது பதில் சொல்றாங்க, ஓய்வு கிடைச்சா நாங்க ஓதுவோன்றாங்க. எப்ப சாப்பிடுவீங்கன்னு கேட்டா எவனா பதில் சொல்றானா, ஓய்வு கிடைச்சா சாப்பிடுவோம். அட அல்லாஹு தஆலா இந்த குர்ஆனை ஓய்வுக்கு தான் இறக்கினானா? சுப்ஹானல்லாஹ். கிதாபுன் அன்ஸல்னாஹு இலைக முபாரக், மிக அருள் நிறைந்த ஒரு வேதத்தை உங்களுக்கு நாம் இறக்கி வைத்திருக்கிறோம். வனுனஸ்ஸிலு மினல் குர்ஆனி மா ஹுவ ஷிஃபா, இந்த குர்ஆனில் உங்களுக்கு நாம் ஆரோக்கியத்தை தந்திருக்கிறோம். கத் ஜாஅத்கும் மினல்லாஹி நூருன், கத் ஜாஅக்கும் மினல்லாஹி நூர், அல்லாஹ்விடமிருந்து உங்களுக்கு ஒளி வந்திருக்கின்றது. மௌஇதத்துன், அல்லாஹ்வுடைய உபதேசம். வஹுதன், நேர்வழி. வரஹ்மா, அருள். சகோதரர்களை அல்லாஹு தஆலா அடுக்கிக் கொண்டே போறான். சரி, ஒரு வருஷத்தில் நாம் 5 குர்ஆன்களை மிக இலகுவாக ஓதி முடிப்பதற்கு சாதாரண ஒரு லேசான ஒரு வழிமுறை சில சகோதரர்கள் அறிமுகம் செய்திருக்கிறார்கள். அதை ஞாபகப்படுத்துகின்றேன். இன்ஷா அல்லாஹ் நாம் அதை கடைபிடித்தால், தொடர்ச்சியாக செய்தால் வருஷத்தில் 5 குர்ஆனை லேசா ஓதி முடிச்சிடலாம். எப்படி சகோதரர்களே? நாளாந்தம் நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை பாருங்க, 24 மணித்தியாலம், அப்படித்தானே? 24 மணித்தியாலங்கள். 24 மணித்தியாலம் என்பது என்ன? 24 மணித்தியாலம், ஒரு மணித்தியாலத்துக்கு 60 நிமிஷம். 60 24ஆல பெருக்கி பாருங்க, ஒரு நாளைக்கு 1440 நிமிடங்கள் நாம் வாழ்கிறோம். ஒரு நாளைக்கு 1440 நிமிடங்கள். இந்த 1440 நிமிஷத்துல 1400 நீங்க எடுத்துக்கோங்க, எங்களுக்கு வேண்டாது. உங்களுடைய அடிப்படை தேவைகள், இன்னும் பிற தேவைகள் எல்லாத்துக்கும் அதை எடுத்துக்கோங்க. பேலன்ஸ் எவ்வளவு இருக்குது? ஒரு 40 நிமிஷம். இந்த 40 நிமிஷத்தை மட்டும் என்ன செய்யுங்க, எங்களுக்கு தாங்க. 1440 ரூபா ஒரு ஆள் வச்சிருக்காரு, போய் 1000 ரூபா தாங்கன்னு கேட்டா அரை தான் ஓடும், அப்படித்தானே? 400 ரூபா கேட்டாலும் என்ன செய்வான், நேரடியா உதைக்காட்டு சைட் காலால உதைப்பான். பாத்தியா கேட்கிற தொகைய? சரி 40 ரூபா தாங்கண்டா, சரி எடுத்துட்டு தொலைங்க, என்ன செய்வாங்க, கையில கொடுத்துருவாங்க. 40 ரூபா காணாம போச்சுன்னு வைங்க, யாராவது வருத்தப்படுவாங்களா? 1000 ரூபா காணாம போனா என்ன ஆகும்?
400 ரூபா காணாமக்குன்னா என்ன ஆகும்? மனசுல பெரிய ஷாக் கொண்டு வரும். சரி 40 ரூபா தானே காணாம போனா போகட்டும். 40 நிமிடங்கள் சகோதரர்களே, இந்த 40 நிமிஷத்தையும் நம்ம 5ஆ உடைப்போம். அப்போ ஒரு நிமிஷத்துக்கு ஒரு நேரத்துக்கு எவ்வளவு ஆயிரும்? 8 நிமிடங்கள். ஒரு நேரத்துக்கு 8 நிமிடங்கள். ஒரு தொழுகை நேரம் அல்லது ஆபீஸ்ல இருக்கிற நேரம் அல்லது படுக்கிற நேரம், எப்படியோ நீங்க உங்களுக்கு விருப்பம் மாதிரி அதை ஒரு நாளைக்கு 5 டைம்ஸா டிவைட் பண்ணிக்கோங்க. ஒரு நேரத்துக்கு 8 நிமிஷங்கள். குர்ஆன்ல ஒரு தாள் என்றது 2 பேஜ். ஒரு தாள் என்றது என்ன? 2 பேஜ். இந்த 8 நிமிஷத்துக்குள்ள குர்ஆன் ஓத தெரிந்த சகோதரர்களுக்கு தாராளமாக 2 பேஜை ஓதி முடிச்சிடலாம். தாராளமாக ஓதலாம். ஒரு சகோதரர் அன்றைக்கு சொன்னேன், கொஞ்சம் ஓதிட்டு எவ்வளவு நேரம் போகுதுன்னு பாருங்க. கணக்கு பார்த்துட்டு மோளை 3 நிமிஷத்துல ஓதிட்டேன்டாரு. எவ்வளவு நிமிஷத்துல? 3 நிமிஷத்துல ஓதி முடிச்சிட்டாரா ஒரு 2 பேஜ. அல்ஹம்துலில்லாஹ், சந்தோஷமான செய்தி. சரி, நம்ம என்ன செய்வோம்? 8 நிமிஷத்தை எடுத்து அதை விட குறைய ஓத முடிஞ்சா அது உங்க விருப்பம். 2 பேஜை மட்டும் ஓதுறோம். 2 பேஜ் ஒரு தாள். இந்த மாதிரி 5 நேரத்துக்கு ஓதிட்டோண்டு வைங்க. 5 நேர தொழுகைக்கு ஒரு தாள் என்றது எத்தனை தாள் ஆகும்? எத்தனை தாள்? 5 தாள். 5 தாள் 10 பக்கம். 5 தாள்னா என்ன தெரியுமா? குர்ஆன்ல ஒரு ஜுஸுல அரை பகுதி, அரை ஜுஸு தான் 5 தாள் என்பது. சரி, 2 நாளைக்கு என்னாச்சு? ஒரு ஜுஸு. ஒரு மாசத்துக்கு 15 ஜுஸு. 2 மாசத்துக்கு ஒரு குர்ஆன். 10 மாசத்துக்கு 2 மாசம் லீவ் எடுத்துக்கங்க. 2 மாசம் லீவ் எடுத்துக்கங்க. இடையில வர இந்த ஏரியாஸ் எல்லாத்தையும் என்ன செஞ்சிருவோம்? அதுல கழிச்சிட்டு சகோதரர்களே, இந்த சிஸ்டத்தில் நம்ம ஓதி வந்துட்டு வைங்க. ஒரு நேர தொழுகைக்கு அல்லது ஒரு நேரத்தில் 2 பேஜ் மட்டும் சிரமம் இல்லாமல் ஓதிட்டு வச்சிருங்க. கூட ஓதுன்ற ஆர்வம் வரும். ஷைத்தானிக்கானே ஆரம்பத்தில் அடிக்கிற இன்ஜெக்ஷன் வந்து ஆர்வம் இன்ஜெக்ஷன் தான். இல்லைங்களா? சோடா கேஸ் மாதிரி புஷ்ஷுன்னு ஓதிட்டு ஒரு நாளைக்கு 2-3 ஜூஸ் ஓதிட்டு அதுக்கப்புறம் இல்லை. குர்ஆனுக்கும் அவருக்கு தொடர்பே இல்லை. நம்ம என்ன செய்வோம்? ஆம வேகத்தில் போவோம், முள்ள போவோம். வருஷம் முடிகிற நேரத்தில் இன்ஷா அல்லாஹ் 5 குர்ஆன்களை அழகாக இலகுவாக லேசாக ஓதி முடிச்சிருவோம். இது நம்ம 8 நிமிஷம் டைம் சொல்றது யாருக்குண்டா கொஞ்சம் டிலே பண்ணி ஓதுறாக்களுக்கு. இப்போ நான் ஓதி பார்த்தேன், சில சகோதரர்கள்ட்ட ஓதி பார்த்து எவ்வளோ நேரம் போச்சுன்னு கேட்டால் 4 நிமிஷத்தில் தாராளமாக குர்ஆனை ஓத தெரிந்த சகோதரர்களுக்கு 2 பேஜை ஓதிடலாம். 4 நிமிஷத்தில் ஓதலாம். 4 நிமிஷம் 5 நேரத்துக்கு எவ்வளோ ஆச்சு? 20 நிமிஷம் தானே, அப்படியா இல்லையா? 1440 நிமிஷத்தில் எவ்வளோ உங்கள்கிட்ட கேட்டோம் நாங்கள்? 20 நிமிஷத்துலேருந்து 25 நிமிஷம் தான், அப்படியா இல்லையா? 1000 ரூபாய்க்கு அல்லாவே என்ன செஞ்சுக்கிறான்? 2.5 வீதம் ஜக்காத்து கொடுக்க சொல்லிக்கிறான். 2.5 வீதம்னு பார்த்தா என்ன 25 ரூபா வந்துடும், அப்படியா இல்லையா? நாங்கள் 1400 உங்கள்கிட்ட என்ன கேட்கப்பட்டிருக்குது? 25 நிமிஷம். ஒரு நாளைக்கு 25 நிமிஷத்தை 5 டைம்ஸுக்கும் செலவழித்தீர்கள் என்று சொன்னால் இன்ஷா அல்லாஹ் ஒரு வருடம் முடியும் போது 5 குர்ஆன்களை ஓதலாம். சகோதரர்களை யோசித்து பாருங்கள். ஒரு நேர தொழுகையின் போது 2 தாளை ஓதக்கூடிய சகோதரர் 2 தாளை ஓதி முடிப்பாருண்டா ஒரு நாளைக்கு மிக இலகுவாக ஒரு ஜுஸு ஓதி முடிச்சிருவார். அப்ப என்ன ஆயிரும்? ஒரு மாசத்துக்கு ஒரு குர்ஆன், 12 மாசத்துக்கு 12 குர்ஆன். குர்ஆன் நாளை மறுமையில் எங்களுக்காக ஷஃபாத்து செய்யும். சொர்க்கத்துக்குள்ள போன உடனே அல்லாஹ் சொல்லுவானா, ஓதுவேண்டுவானா, இக்ரா ஓதுங்கள், வர்தகி நீ ஓதி உயர்ந்து செல், வரத்தில் அழகாக ஓது. எங்க ஓதி முடிக்கிறாயோ அங்குதான் உன்னுடைய தரிப்பிடம், நீ தங்குமிடம் அங்குதான் அல்லாஹ் சொல்லுவானா. இப்ப நாங்க சொர்க்கத்துக்குள்ள போனா ஓதி முடிக்கும் 1/2 கிலோமீட்டருக்குள்ள ஓதி முடிச்சிருவோம். நமக்கு பாடம் குல்லல்லாஹு குல்லல்லாஹு மட்டும்தானே. 1/2 கிலோமீட்டருக்குள்ள நம்ம தங்குற இடம் என்ன செஞ்சிடும்? அதிகமாக பாடமாக்கி ஓத தெரிந்தோம் என்று சொன்னால் இன்ஷா அல்லாஹ் ஓத ஓத என்ன செய்யலாம்? நம்மளுடைய அந்தஸ்து ஏறிக்கொண்டே போகும். அல்லாஹு தஆலா நாம் கேட்டதை அமல் செய்வதற்கு எங்கள் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.